நாளிது நல்ல நாளிது, இறைவன் அருள் தரும் திருநாளிது. நாளிது நல்ல நாளிது, இறைவன் அருள் தரும் திருநாளிது. இன்று மகிழ்வோம் நம்மை பகிர்வோம், இன்று மகிழ்வோம் நம்மை பகிர்வோம், உறவில் உயர்வடைவோம். நாளிது நல்ல நாளிது, இறைவன் அருள் தரும் திருநாளிது. பேதமை ஒழிப்போம், பிறர் நலம் காப்போம், பிரிவற்ற சமுதாயம் அமைத்திடுவோம். அருள் தரும் ஆண்டை அறிவிக்கும் பணியை அன்புடனே நாம் செய்வோம். பேதமை ஒழிப்போம், பிறர் நலம் காப்போம், பிரிவற்ற சமுதாயம் அமைத்திடுவோம். அருள் தரும் ஆண்டை அறிவிக்கும் பணியை அன்புடனே நாம் செய்வோம். வாருங்கள் இறை மக்களே, சேருங்கள் பொது குலமாய். வாருங்கள் இறை மக்களே, சேருங்கள் பொது குலமாய். புது யுகம் படைப்போம், புகழ் பெறுவோம். புது யுகம் படைப்போம், புகழ் பெறுவோம். நாளிது நல்ல நாளிது, இறைவன் அருள் தரும் திருநாளிது. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, மூவொரு இறைவனோடும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையோடும் நமக்கு ஆண்டவர் இன்னும் ஒரு வாரத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லி இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இன்று இந்த திருப்பலியிலே நமக்காக ஜெபிக்க இருக்கின்ற அருட்தந்தையர்களோடு தியாக்கோனோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள், இந்த வாரம் முழுவதும் இறைவனது அருட்கரம் நம் கரம் பற்றி வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பல நன்மைகளையும்
பல நல்ல எண்ணங்களையும் செயல்படுத்தக்கூடிய வழிவகைகளையும் இறைவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். இவைகளை பிறருக்காகவும் ஆண்டவருக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்பது அவரது எண்ணம். இது எனக்கு மட்டும்தான் என்னோடு முடிந்தது என்று ஒரு சில நேரங்களிலே மிகவும் பிடிவாதமான தன்னலத்தில் வாழ்ந்திருப்போம். அதை உடைத்து பிறருக்காக உழைக்க, பிறருக்காக நல்லவைகளை செய்ய நல்ல மனம் வேண்டும் என்று நம் குற்றம் குறைகளுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மீதான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர்,
நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. அனைத்துலகையும் படைத்து ஆளும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைந்து எல்லா சூழல்களிலும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவார், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு, பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 112 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். 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 இருளில் ஒளியென அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில்
இருளில் ஒளியென மிளிர்வர். என்னாலும் அவர்கள் செய்வோரார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாய் இருக்கும். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். ஆண்டவர்க்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளை பற்றிய மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது மிகுந்த சொல்வன்மையுடனோ நாணத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி நாணத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்து காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித நாணம் அல்ல, கடவுளின் வல்லமையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவை இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணு உலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓப்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதனால் மிதிப்படும், வேறு ஒன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர்.
அப்பொழுதுதான் அது வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவருடைய அருளால் இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 5வது ஞாயிறில் வந்து சேர்ந்திருக்கிறோம். இறை அருள் என்றும் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபித்து இன்று இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுவதை கவனமாக கேட்டு அதன்படி வாழ முயற்சி செய்வோம். அன்னை கன்னிமரியாள் நமக்கு உதவியாக இருப்பாள் என்ற எதிர்நோக்கோடு இந்த மறையுரை நமக்கு அருள் பொழிய வேண்டும் என்று ஜெபித்து ஆரம்பிக்கிறேன். போன வாரம் பேறு பெற்றவர்கள் யார் என்று தனது சீடர்களுக்கும் மக்களுக்கும் இயேசு அறிவுரை சொன்னார். இந்த வாரம் குறிப்பாக தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சீடத்துவம் என்றால் என்ன, அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை 2 வழக்கத்திற்கு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய உப்பு, ஒளி இவற்றை வைத்து தன்னுடைய சீடர்களுக்கும் அவரை சுற்றி இருந்த அனைவருக்கும் இந்த பாடத்தை இயேசு நடத்துகிறார். இன்றைய நற்செய்தியை பின்னணியை சொல்லிவிட்டேன். பிறகு உப்பு என்றால் என்ன என்ற 2வது பகுதியும், ஒளி என்றால் என்ன என்பதை 3வது பகுதியும், உப்பும் ஒளியும் நம் வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை 4வது பகுதியாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2வது பகுதிக்கு வருகிறோம். உப்பு. இயேசு ஏன் உப்பை, ஒளியை உதாரணமாக சொல்லுகிறார்? ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள். வேறுபட்ட அல்லது மாறுபட்ட இடங்களில் உப்பு இருந்தாலும் தனது தன்மையை, குணத்தை அது ஒரு நாளும் இழப்பது இல்லை. கடையில் இருந்தாலும் சரி, மாளிகையில் இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு ரூமில் இருந்தாலும் சரி, உப்பு தான், மாறவே மாறாது. பணக்கார வீட்டில் இருக்கங்கிறதுக்காக எதையும் அது பெரிதாக ஏற்றிக்கொள்வதில்லை. ஒரு ஏழையினுடைய குடிசையில் இருக்கிறேன் என்பதற்காக உப்பு தன் தன்மையிலிருந்து, குணத்திலிருந்து மாறுவதும் இல்லை. மாறுபடாத ஒன்று. உப்பு உப்பாகத்தான் இருக்கிறது. உப்பு என்னென்னவெல்லாம் செய்கிறது, எப்படியெல்லாம் மனிதருக்கு பயன்படுகிறது என்பதெல்லாம் பட்டியலிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இதை பார்த்தும் இருப்பீர்கள். ஆகவே அவற்றை பற்றியெல்லாம் நான் சொல்லவில்லை. மாறாக இயேசு ஏன் இந்த உப்பை தேர்ந்தெடுத்தார் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே உப்பாக மாறாத, எந்த சூழ்நிலையிலும் எங்கு இருந்தாலும் மாறாத ஒரு பொருள் உப்பு. ஆகவே இந்த உப்பை போல சீடர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும், அது சந்தோஷமான சூழ்நிலையாக இருக்கட்டும், அல்லது எதிர்க்கப்படுகின்ற சூழ்நிலையாக இருக்கட்டும், அல்லது ஏற்றுக்கொள்ளப்படாத சூழ்நிலையாக இருக்கட்டும், எந்த நிலையில் இருந்தாலும் அந்த உப்பாக இருப்பதை போல சீடர்களாக இருக்க வேண்டும். சீடத்துவம் அப்படி மாறாத ஒன்றாக, தரமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உப்பை தன்னுடைய சீடர்களுக்கு நீங்கள் என்று அவர் அருகிலே இருந்த சீடர்களை பார்த்து, பிறகு தூரத்தில் இருப்பவர்களை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே இந்த சீடத்துவத்திற்கு உப்பினுடைய அந்த குணாதிசயம், அந்த மாறாத அந்த சூழல், மாறாத அந்த வாழ்வு இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே உப்பை வைத்து அவர் மிக எளிதான ஒரு பாடத்தை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். என்றும் எந்த சூழலிலும் மாறாதவர்களாக பற்றுறுதியோடு அவர்கள் வாழ வேண்டும்.
விழுமியங்களுக்காக தங்களையே இழந்தாலும் இழக்கலாம். ஆனால் அந்த பற்றுறுதியிலிருந்து, விழுமியங்களிலிருந்து வெளிவரவே கூடாது என்பதை ஆரம்பத்திலேயே தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். ஆக சால்ட் சிக்னிஃபைஸ் சர்விங் ஆஃப் காட். கடவுளுக்கு பணியாற்ற, இறைவனுக்கு பணியாற்ற வேண்டும், சான்று பகர வேண்டும், பேரிங் விட்னஸ் என்று ஆண்டவர் இந்த உப்பை அடித்தளமாக வைத்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். மூன்றாவதா இதை தெளிவாக நாம் புனித பவுலடியார் சொல்லுவதை பார்க்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் இவ்வாறு படிக்க கேட்கிறோம். நாங்கள் எங்களை பற்றி அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கிறோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகிறோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே. ஆகவே இந்த பணிக்காகத்தான், உப்பை போல மாறாத அந்த பணிக்காகத்தான் எல்லா சூழலிலும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் இயேசு இந்த உப்பை மையப்படுத்தி சொல்லுகிறார். மூன்றாவதாக ஒளியை பற்றி பார்ப்போம். 2வது உவமையாக இயேசு சொல்லுவது இந்த ஒளி. ஒளி மூலம் இயேசுவை கூறுவது அவரது விழுமியங்களை மக்களுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆரம்பத்தில் தொடக்க நூலிலே மனிதன் உண்டாகுவதற்கு முன்பாக இறைவன் படைத்த முதல் செயல் ஒளி உண்டாகுக. இந்த ஒளி இல்லை என்றால் உலகில் எதையும் காணவோ புரிந்து கொள்ளவோ நம்மால் இயலாது. அந்த அளவிற்கு முக்கியமான ஒன்றை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். நம்மை பார்ப்பவர்கள் பிறருக்கு நாம் ஒளியாக இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை பார்ப்பதைப் போல அவர்கள் நம்மை பார்க்க வேண்டும். என்னை பார்த்தால் இயேசுவை பார்க்க முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒளி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்தில் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீசச் செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே. ஆகவே நம்மை காணுகின்றவர்கள் இயேசுவை காண வேண்டும். சில பேரை பார்த்தா எப்பொழுதும் முகம் அழுத முகமாகவே இருக்கும். அவங்கள பார்த்தாலே நம்மளும் சேர்ந்து அழணும் போல இருக்கும். ஒரு சிலர் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் திருப்பலியிலே சிரித்த முகத்தோடு இருக்கிறீர்களே எப்படி என்று. நான் சிரிக்கணும்னு சிரிக்கலை, இருக்குது ஆண்டவர் கொடுத்த ஒரு கொடை. இந்த கொடை தொடர்ந்து இருந்தால் நலம் என்று நான் விரும்புகிறேன், நலமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆகவே நம்மை பார்ப்பவர்கள் ஐயோ இப்போ நம்ம பார்த்தோம் தொலைஞ்சி, இன்னைக்கு என்ன நடக்க போகுமோ என்ன நடக்குமோ என்று யாரும் வருத்தப்படக்கூடிய அளவில், சங்கடப்படக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது. இதைத்தான் தமிழில் அழகாக சொல்லுவார்கள். சித்தர் சொல்லுவார், உள்ளம் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும். உள்ளத்தில் எனக்கு 1000 போராட்டங்கள் இருந்தாலும் என்னுடைய முகம் ஒளியாக இருந்தால் பார்ப்பவர்கள் சந்தோஷப்படுவார்கள். பார்ப்பவர்கள் இவனுக்குள் ஏதோ ஒன்று இருக்கிறது, ஆகவேதான் மிக திறமையாக இருக்கிறார், மிக அழகாக செய்கிறார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆகவே இந்த ஒளி நம்முள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சீடத்துவத்திற்கு ஏன் இந்த ஒளியை மிகவும் அழுத்தமாக, உப்பை பற்றி சொன்னதை விட ஒளியை பற்றி தான் அதிகமாக சொல்லியிருப்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஏன் இந்த ஒளியை பற்றி அதிகமாக சொல்லி ஒளியை பயன்படுத்துகிறார் என்றால், அதுதான் அன்றைய காலமும் சரி இன்றைய கணிப்பொறி உலகும் சரி. நிறுத்தி நிதானமாக நான் படிக்கிறேன், சொல்கிறேன், கேளுங்கள். அன்று வாழ்ந்த காலத்தில் இந்த ஒளி எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பினாரோ அதே காலத்தில் தான், இன்னும் சொல்லப்போனால் அதைவிட மோசமான ஒரு காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். பட்டியலிட்டு சொல்லுகிறேன், கேளுங்கள். நாம் வாழுகின்ற இந்த உலகம் தெளிவில்லாத ஒன்று, அன்கிளியர், தடுமாறுகின்ற உலகம், ஸ்டம்பிளிங் வேர்ல்ட். வீழுகின்ற உலகம், ஃபாலிங் வேர்ல்ட். என்ன நடைபெறுகிறது என்பதை முழுமையாக அறியாத உலகம், அன்அவேர் ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ். என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதே தெரியாதவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அடுத்த வீடு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன நடைபெறுகிறது என்பதே தெரியவில்லை.
அரசியலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லோரும் அடுத்தது என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குழப்பமான உலகில் வாழுகிறோம். இன் கெயோஸ், இருளில் வாழும் உலகம். இன் டார்க்னஸ், துன்பங்கள் நிறைந்த உலகம். இன் ட்ரபுள்ஸ், ஆபத்துக்கள் அபாயங்கள் நிறைந்த உலகம். இன் டேஞ்சர், அடுத்தவனே எனக்கு டேஞ்சருங்கிறாங்க. என்ன ஃபாதர், அவன் நமக்கு டேஞ்சரான ஆள் ஃபாதர், வந்துட்டெல்லாம் போய் டீலிங் பண்ண முடியுமா? என்னையா சிரிக்கிறீங்க, பேசுறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, இதெல்லாம் அதோடு சரிதான் ஃபாதர், உண்மையாலாம் பழகிறாதீங்க அல்லது போயிடாதீங்க. எவ்வளவுக்கு நாம் போலித்தனங்களை வைத்திருக்கிறோம் என்று பாருங்கள். ஆபத்துக்கள் அபாயங்கள் நிறைந்த டேஞ்சர், லிவ் இன் டேஞ்சர். பாகுபாடுகள் சாதிய பிரிவுகள் நிறைந்த உலகம். அன்டிஸ்கிரிமினேஷன். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்வதனால்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து, நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், மாறிவிடாதீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள், ஒளி தந்து கொண்டே இருங்கள். இவைகளை மாற்ற வேண்டும் என்றால், நான் சொன்ன இந்த பட்டியலிட்ட இந்த சூழல்களை உடைக்க வேண்டும் என்றால், நீங்கள் ஒளியாக மாறினால் அன்றி இதை செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட உலகில் நாம் நமது நன்னடத்தையால், தனி மனித ஒழுக்கத்தால், சுய கட்டுப்பாட்டால், சுய மரியாதையினால் நம்மால் வாழ முடியும், வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அவர் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வது, நீங்கள் நீங்களாக இருந்து இந்த விழுமியங்களை வாழ்ந்து பாருங்கள், இந்த இறை திட்டத்தின்படி ஏற்றபடி வாழுங்கள், அப்பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிரகாசமாக ஒளி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் சான்று பகர்ந்து வாழ்ந்தால் உங்களை அறியாமலேயே இயேசு கிறிஸ்து அங்கு சான்றாக பிறருக்கு வெளிவருகிறார் என்று அவர் சொல்லுகிறார். திருத்தூதர் பணிகள் 13வது அதிகாரம் 45, 46, 47 படிக்கிறேன். புனித பவுலடியார் போதித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு நடந்த ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். யூதர்கள் எல்லாரும் கலாமுலான்னு அவர் கலாட்டா பண்றாங்க. அது பேசுன வச்ச பாரு, இந்த உலகம் இப்படியே இருந்துட்டு போகுது, புரிஞ்ச உலகமா இருக்கட்டும் புரியாத உலகமா இருக்கட்டும், நீ ஒன்றும் புதுசா சொல்ல வேண்டாம், ஓடிப்போ என்று அவரை பயமுறுத்துகின்ற பொழுது நடக்கின்ற நிகழ்வு இது. மக்கள் திரளை கண்ட யூதர்கள், ஏன்னா அவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள், ஒளியை பற்றி பேசுகிறார், இயேசுவை பற்றி விழுமியத்தை பற்றி சான்று பகருகிறார். அதை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டி இருந்தது யூதர்களுக்கு, ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்லுகிறோம், ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தார்க்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதைத்தான் இயேசு வாழ்ந்த பொழுது யோவான் சொல்லுவார் 1வது அதிகாரத்தில், அவர் அவர்களை தேடி வந்தார், ஆனால் அவர்களோ அவரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதுதான் அன்பு அருள் ஆசீர் நம்மை தேடி வருகிறது, நாம் தான் வேண்டாம் என்று சொல்லுகிறோம். மன்னிப்பு அருள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும். நீங்களும் நானும் தான் வேண்டாம் என்று பிடிவாதமாக, வேண்டாம் நான் இப்படியே இருந்து விடுகிறேன், இந்த கௌரவம், இந்த சுயம், இந்த ஈகோ, இந்த தன்னலம் போதும் என்று வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒளியாக இருக்க வேண்டியவர்கள், ஊரின் மேல் இருக்க வேண்டியவர்கள் அடியிலே கிடந்து பிறழுகிறோம், மகிழ்ச்சி இல்லாமல் தடுமாறி போகிறோம். ஆகவே இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் சீடத்துவத்தில் வாழ, பற்றுறுதியான மனித நேயத்தோடு வாழ, எல்லா எல்லைக்கோடுகளையும் தாண்டி நமது தன்மையிலிருந்து இழந்து விடாமல், அதைத்தான் அங்கே தலைப்பாக தந்திருக்கிறேன், நாம் நம்முடைய தன்மையிலிருந்து சிறிதும் மாறாமல் பிழன்று விடாமல் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உப்பாக ஒளியாக 4வது பகுதி, வாழ முடியுமா? முடியும். ஒரு சிறிய நிகழ்ச்சி, ஒரு வாசகத்தை படித்து முடிக்கிறேன். கோவையில் இருந்த பொழுது அங்கிருந்த ஜிஹெச்சுக்கு அடிக்கடி நோயாளிகளை சந்திக்க செல்வது வழக்கம். பலர் வருவார்கள். மரியாயின் சேனை அவர்களோடு போன பொழுது ஒரு சிலர்கள், இந்த இப்போ படித்தேன் இல்லைங்களா, யூதர்கள்,
அந்த கூட்டத்தை போல் வந்து நின்றுட்டா அப்படி இப்படி மதம் மாற்றுறீங்க அப்படி இப்படின்னாங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் நாங்கள் சிலப்புக்கெல்லாம் பயப்படல. அவரே கேளுங்க, மதம் மாத்திரன்னு எதுவும் சொன்னோன்னா, நீங்கள் கிறிஸ்தவன் ஆகுங்கன்னு சொன்னோன்னா இல்லை, உட்காந்தேன்னு பேசினேன். ஏன் உங்களுக்கு இந்த வியாதி, எப்படியா அந்த வியாதி வந்துச்சு, மருந்து எடுக்கிறீங்களா, மாத்திரை சாப்பிட்றீங்களா, அனுசரணையாக அவரோட வி ஷோட் ஒன்லி லவ் அண்ட் கன்சர்ன். அது தவிர வேறு ஏதாவது பேசணுமா கேளுங்கன்னு சொன்னோம். அப்படி இப்படின்னு நிறுத்தணும். நாங்களும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேரால் வருகிறோம், நிற்க முடியாது, பண்ணுறதை பண்ணிக்கிட்டோம், போயிட்டாங்க சத்தம் இல்லாமல். ஒளியாக இருக்க முடியும். ஆரம்பத்தில் கடினமாக தோன்றினாலும் அது இறுதியிலே நமக்கு மகிழ்வை தரும். கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 16-17 இந்த துன்பத்தை, வேதனையை அவர் எப்படி சொல்லுகிறார் என்று பாருங்கள். நாங்கள் எங்களை 4வது அதிகாரம் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 16-17. எங்கள் உடலில் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது, மாறவில்லை. புரியுதுங்களா? நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. எனவே நாங்கள் மனம் தளருவதில்லை. நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம் நீடிக்கும், ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. ஆகவே ஆண்டவர் அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறார். உப்பாக ஒளியாக மாறாத தன்மை கொண்டவர்களாக வாழ வேண்டும். அது குடும்பமாக இருக்கட்டும், இல்லறமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், தனி அறமாக இருக்கட்டும், எந்த அறமாக இருந்தாலும். சாமியார்னா நான் சாமியாராக தான் இருக்கணும், உருட்டுறது மிரட்டுறதெல்லாம் இருக்கக்கூடாது. மீண்டும் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 14-15 படித்து முடிக்கிறேன். என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேதத்திலிருந்து தான் நான் படிக்கிறேன். என்னை நம்பாதீர்கள், வேதம் சொல்லுகிறது. விவிலியம் பேசுவதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். இதை செஞ்சீங்கன்னா குடும்பம் சிறப்பாக இருக்கும். நீயா நானாங்கிற போட்டியில் போனோம்னா தொலைஞ்சோம், நாம சென்று வலையில் வீழ்ந்து விடுவோம். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். முணுமுணுக்காமல் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறிகெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடற்றவர்களுமாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் முணுமுணுக்காமல், சண்டை இல்லாமல், சச்சரவுகள் இல்லாமல் அப்படியே வந்தாலும் கூட மன்னித்து வாழ கற்றுக்கொண்டீர்களானால் மகிழ்வோடும் நிறைவோடும். ஏன்னா அந்த குடும்பத்தில் அடிச்சுக்கிறாங்க, ஆனால் அடுத்த நிமிஷம் பார்த்தா சந்தோஷமா இருக்காங்க. காரணம் ஒளியின் மக்கள் நாம். காரணம் உப்பாக மாறாத தன்மை கொண்டவர்களாக வாழ கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். அருள் நம்மிடம் இருக்கிறது. அந்த அருளை இழந்து விடாமல் வாழ தொடர்ந்து ஆண்டவரிடம் ஜெபிப்போம். எல்லா சூழல்களிலும் சிறிதும் மனம் தளராமல் தன்னுடைய தன்மையை மாறாமல் வாழ்ந்த அன்னை வேளாங்கண்ணி தாய் நம்மோடு இருக்கிறாள் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகிற அந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், உப்பு ஒளி போன்று தரம் மாறாத வாழ்வாக இருக்கட்டும், குடும்பத்தில் எப்பொழுதும் ஒளியாக உப்பாக வாழ கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்வாக இருக்கட்டும். கருவறை டு கல்லறை, ஓம் டு டூம், ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். இந்த ஒரே ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு அருமையான வாழ்வாக இருக்க அன்னையிடம் தொடர்ந்து செபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளில் இன்று கடவுளாக, ஒளியில் இன்று ஒளியாக, உண்மை கடவுளில் இன்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி
எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். திருப்பாடல் 94 நாம் இவ்வாறு படிக்கிறோம். வாருங்கள், கடவுளை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தால் படியிட்டு வேண்டுவோம். நம்முடைய தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஆண்டவரிடம் வேண்டுவோம். உலகின் ஒளி நானே என்று மொழிந்த அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் அனைவரையும் ஆசிர்வதியும். நீர் விட்டு சென்ற உம் இறையரசு பணியை ஆர்வத்தோடு செய்யக்கூடிய நல்ல உடல் உள்ள ஆற்றலை கொடுத்து உம் சீடர்களாக என்றும் வாழ உம் அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தலைவனே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் தன்னலம் துறந்து பொது நலத்தோடு செயல்படவும் ஒளியின் ஆட்சி நோக்கி மக்களை வழிநடத்தும் நல்மணம் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளை பொழிபவரே எம் இறைவா, உம் தாய் அன்னை மரியின் மேலுள்ள அன்பினால் இத்தெய்வீக திருப்பலியில் கலந்து கொண்டும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் ஜெபிக்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களின் நன்றியறிதலையும் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து ஆசீர்வதித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்வில் கிறிஸ்துவை எந்நாளும் பற்றி கொள்ளும் ஞானத்தையும் மன உறுதியையும் தாரும். எங்களிடம் உள்ள மங்கிப்போன ஒளியை மீண்டும் சுடர் வீச செய்யும். சுவை குறைந்த வாழ்வை இறை அருளால் புதுப்பிக்கவும் உம் அருள் தாரும். எங்களுடைய நற்செயல்களின் வழியாக இவ்வுலகிற்கு ஒளியாகவும் உப்பாகவும் திகழ்ந்து விண்ணக தந்தையை பெருமைப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் அன்னையினுடைய திருப்பிடத்திலே ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் அல்லது நாம முன்வந்து யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறோம் என்று சொன்னோமோ அவர்கள் அனைவரையும் அவர்களது வாழ்க்கை சூழலோடு கூட அன்னையினுடைய திருப்பிடத்திலே ஜெபிப்போம். திருமண வரனுக்காக காத்து கிடக்கின்ற நம் குழந்தைகளுக்காகவும், திருமணமாகியும் குழந்தை இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காகவும், மன ஒற்றுமை இல்லாமல் ஓடிவிடலாமா, பிரிந்து விடலாமா, செத்து போகலாமா என்றெல்லாம் தாறுமாறாக சிந்தனை செய்யக்கூடிய தம்பதியர்களுக்காக, மன அமைதிக்காக, அருளுக்காக சிறிது நேரம் ஒளியாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். விரைவிலே தேர்வை எழுத இருக்கின்ற அனைத்து குழந்தைகளையும் இறைவன் சிறப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு நல்ல சூழலை அமைத்து தர வேண்டும் என்று அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். வேலையில்லாமல் தடுமாறுகின்ற இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காகவும் நல்லதொரு வேலை தந்து பொறுப்போடு வாழ வேண்டும் என்று அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எல்லா சூழல்களிலும் கரம் பிடித்து வழி நடத்துகிறவரும் ஆகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
வாழ்வின் இறைவா நீ தந்த வாழ்வை பலியாய் பாதம் தருகின்றோம். வாழ்வின் பாதை உனது பாதை, அதிலே வாழ்ந்திட விளைகின்றோம். பலியாக ஏற்றிடுவார், உனதாக மாற்றிடுவார். பலியாக ஏற்றிடுவாய், உனதாக மாற்றிடுவாய். அன்பு பூக்கள் மலரும் வாழ்வாய், எம் வாழ்வு மலர்ந்து விடும், உன் அன்பில் மகிழ்ந்து விடும். வாழ்வின் இறைவா நீ தந்த வாழ்வை பலியாய் பாதம் தருகின்றோம். வாழ்வின் பாதை உனது பாதை, அதிலே வாழ்ந்திட விளைகின்றோம். சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் மனநிறைவோடும் உப்பாக ஒளியாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து செபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறி மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ அருள் புரிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்றும் உள்ள எங்கள் வாழ்வில் நீர் ஒளியாக உப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த வாரத்தில் அன்னையினுடைய திருத்தலத்திலிருந்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைத்தார். ஆகவே வானத்தூதர்களின் அணிகளோடும் இப்பேராலயத்தில் கூடி ஜெபிக்கின்றவர்களோடும் சமூக ஊடகங்கள் வழியாக உம்மை போற்றுவோர் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து
இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் கரம் பிடித்து ஒன்று சேர்த்து வழிநடத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள்
பார்த்திருப்பீர்கள், அனுபவித்திருப்பீர்கள். வீடு எரிகிறதே என்று சுடுதண்ணியை ஊற்றினாலும் அணைக்கும், சாக்கடையில் இருக்க தண்ணியை தூக்கி ஊற்றினாலும் தீயை அணைக்கும். காரணம், தன்னுடைய தன்மையிலிருந்து ஒரு நாளும் தண்ணீர் மாறுவதில்லை. தண்ணீருடைய குணம் நெருப்பை அணைப்பது. அப்படிப்பட்ட மாறாத ஒரு நல்ல உள்ளம் வேண்டும். இறைவனுக்காக எல்லா சூழல்களிலும் குடும்பமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், பயம், உடல்நலக் குறைவுகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்களுக்கு ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் தேர்வு எழுத இருக்கின்ற குழந்தைகளுக்கு நல்ல மனநிலையையும் தன்னம்பிக்கையும் எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உப்பாக ஒளியாக என்றும் நாமாக வாழ நம்மை அழைக்கின்ற இறைவன். இவரது திருவிருந்துக்கு அதே மனநிலையிலே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பலிபொருள் திருவுணவாய் மாறி வரும் நேரமீது நற்கருணை நம் உள்ளம் தவழ்ந்திடும் தருணமீது. பலிபொருள் திருவுணவாய் மாறி வரும் நேரமீது நற்கருணை நம் உள்ளம் தவழ்ந்திடும் தருணமீது. இது அப்பம் அல்ல ஆண்டவர் தானே, இது ரசம் அல்ல ஆண்டவர் தானே, மாறியே வருகிறார் நம்மை மாற்றவே, மாறியே தருகிறார் ஊற்றாகவே. நன்றியோடு மன்றாடுவோமாக.
ஆற்றலோடு எம்மில் செயலாற்றும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீர். அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப்பட்டு உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அணியின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம்மீதும் நம் குடும்பங்களின் மீதும் தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள்.